நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது காவோலை டிவியின் சிவந்த நிலம். நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் காவோலை எடிசன். இன்று நாம் பார்க்க போகும் விஷயம் ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் அசௌகரியத்தை ஏற்படுத்தலாம், உங்கள் அன்றாட வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கலாம். ஆனால் இதை நாம் பேசி ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். 21ஆம் நூற்றாண்டு உலகமயமாக்கல், டிஜிட்டல் புரட்சி, செயற்கை நுண்ணறிவின மனித சமூகம் தொழில்நுட்பத்தின் உச்சியில் இருப்பதாக நாம் பெருமைப்பட்டுக் கொள்கிறோம். கையில் விலையுயர்ந்த ஸ்மார்ட் போன், ஏசி அறையில் வேலை, மாத கடைசியில் கை நிறைய சம்பளம், வார இறுதியில் மால்களுக்கு சென்று காஃபி குடிப்பது, இதை பார்க்கும் எவரும் மனிதன் வரலாற்றிலேயே மிக உன்னதமான சுதந்திரமான காலகட்டத்தில் வாழ்கிறான் என்றுதான் நினைப்பார்கள். ஆனால் நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். நாம் உண்மையிலேயே சுதந்திரமானவர்களா, அல்லது வரலாற்றின் மிக மோசமான நுட்பமான ஒரு நவீன அடிமைத்தனத்திற்குள் தள்ளப்பட்டிருக்கிறோமா? பழங்காலத்தில் அடிமைகள் சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் தங்களை அடிமைகள் என்று அறிந்திருந்தார்கள். அதனால் அவர்களிடம் சங்கிலியை உடைக்கும் உத்வேகம் இருந்தது. ஆனால் இன்று நாம் அணிந்திருக்கும் சங்கிலிகள் பளபளப்பாக இருக்கின்றன. அந்த சங்கிலிகளை நாமே ஆசைப்பட்டு லட்சக்கணக்கில் கடன் வாங்கி ஆபரணங்களைப் போல அணிந்து கொண்டிருக்கிறோம். அதைவிட கொடுமை, நாம் அடிமைகள் என்பது கூட நமக்கு தெரியாமல் ஒருவித போதை நிலைக்குள் மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறோம். உலக அரசியல் எப்படி நகர்கிறது? தீவிர முதலாளித்துவமும் வலதுசாரி அரசுகளும் எப்படி மக்களை திட்டமிட்டு சுரண்டுகின்றன? படித்த மக்கள் ஏன் இந்த கட்டமைப்பை எதிர்த்து கேள்வி கேட்காமல் முடங்கி கிடக்கிறார்கள்? இந்த சங்கிலிகளை உடைத்து சமூகம் திமிரி எழும் காலம் வருமா? இல்லை நாம் தான் அதை உருவாக்க வேண்டுமா? வாருங்கள், வரலாற்றின் பக்கங்களையும் இன்றைய கள யதார்த்தத்தையும் அலசி ஆராய்வோம். முதலில் நாம் உலக அரசியலின் தற்போதைய போக்கை புரிந்து கொள்ள வேண்டும். இன்று உலகெங்கிலும் வலதுசாரி சித்தாந்தம் கொண்ட அரசுகளின் எழுச்சியை நாம் பார்க்கிறோம். அவர்கள் தாராளமயமாக்கல், தனியார் மயம் மற்றும் கட்டுப்பாடற்ற முதலாளித்துவத்தை ஆதரிப்பவர்கள். ஆனால் இங்குதான் ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு நடக்கிறது. உலகளவில் எந்த ஒரு தீவிர வலதுசாரி அரசு ஆட்சிக்கு வந்தாலும் அவர்களால் முற்றிலும் கம்யூனிச அல்லது சோசலிச கொள்கைகளை புறக்கணிக்க முடிவதில்லை. வளரும் நாடுகளில் உள்ள வலதுசாரி அரசுகள் கூட தங்களின் சித்தாந்தத்திற்கு நேர் எதிரான சில சோசலிச கொள்கைகளை நோக்கி மெதுவாக நகர வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகின்றன. ஏன் இந்த நிலை? இதற்கு இரண்டு முக்கிய காரணங்கள் உள்ளன. முதலாவது, தீவிர முதலாளித்துவத்தின் போதமை. ஒரு நாடு முற்றிலும் கார்ப்பரேட்டுகளின் லாபத்தை மட்டுமே நோக்கமாக கொண்டு இயங்கும் போது அங்கு பொருளாதார வளர்ச்சியானது எண்களிலும் டேட்டாக்களிலும் காட்டப்படலாம். ஆனால் ஏழை பணக்கார இடைவெளி மிக வேகமாக அதிகரிக்கும். இந்த இடைவெளி ஒரு எல்லையை தாண்டும் போது சமூகத்தில் மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்படுவது இயற்கை. அதை தடுக்க முன்கூட்டியே அறியும் முதலாளித்துவ அரசுகள் கம்யூனிசம் முன்வைக்கும் அரசின் தலையீடு என்ற நடைமுறையை கையில் எடுக்கின்றன. இரண்டாவது காரணம், வாக்கு அரசியல். வளரும் நாடுகளில் பெரும்பான்மையான வாக்காளர்கள் நடுத்தர மற்றும் ஏழை எளிய மக்களாகவே இருக்கிறார்கள். கார்ப்பரேட்டுகளுக்கு சாதகமாக சட்டம் இயற்றும் எந்த ஒரு அரசும் தேர்தலில் வெற்றி பெற வேண்டுமென்றால் மக்களின் வாக்குகளை பெற்றே ஆக வேண்டும். இதன் விளைவாகத்தான் வலதுசாரி அரசுகள் கூட பெரிய அளவிலான மக்கள் நல திட்டங்களை அறிவிக்கின்றன. உதாரணமாக, இந்தியாவில் நாம் பார்க்கும் உலகின் மிகப்பெரிய இலவச உணவு திட்டங்கள், இலவச மருத்துவ காப்பீடுகள், விவசாயிகளுக்கான நேரடி பண உதவிகள் போன்றவை சித்தாந்த ரீதியாக சோசலிச கொள்கைகளே ஆகும். பிரேசில் போன்ற நாடுகளிலும் தீவிர வலதுசாரி தலைவர்கள் ஆட்சியில் இருந்தபோது கூட ஏழை மக்களுக்கான மாதாந்திர பண உதவி திட்டங்களை அவர்களால் நிறுத்த முடியவில்லை. அதாவது
இந்த நாடுகள் கம்யூனிசத்தின் அரசியல் கொள்கையான தனியார் சொத்துரிமை ஒழிப்பு என்பதை ஏற்பதில்லை. ஆனால் தங்களின் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள கம்யூனிசம் முன்வைக்கும் மக்கள் நலன் என்ற நடைமுறையை ஒரு தற்காலிக கேடயமாக பயன்படுத்தி கொள்கின்றன. இதை சித்தாந்த நகர்வு என்று சொல்வதை விட அவர்களின் நடைமுறை யதார்த்தம் என்றுதான் பார்க்க வேண்டும். இப்பொழுது அடுத்த கேள்வி உருவாகிறது. இந்த மக்கள் நல திட்டங்கள் அனைத்தும் வெறும் வாக்கு அரசியலுக்காக செய்யப்படுகின்றனவா அல்லது ஒடுக்கப்பட்ட மக்களின் நீண்டகால நிர்பந்தத்தால் கிடைக்கின்றனவா? யதார்த்தத்தில் இது நாணயத்தின் இரு பக்கங்களை போன்றது. இதை வெறும் வாக்கு அரசியல் என்று மட்டும் சுருக்கிவிட முடியாது. அதே சமயம் முழுமையாக மக்களின் நிர்பந்தம் என்றும் ஒதுக்கிவிட முடியாது. ஒடுக்கப்பட்ட மக்களின் நிர்பந்தம்தான் ஒரு நலத்திட்டத்திற்கான ஆரம்ப புள்ளி, அதாவது ட்ரிகர் பாயிண்ட். மனிதனின் அடிப்படை தேவையான உணவு, உடை, இருப்பிடம் போன்றவை மறுக்கப்படும் போது சமூகத்தில் ஒரு அழுத்தமும் போராட்டமும் உருவாகிறது. ஜனநாயக நாட்டில் எந்த ஒரு அரசாங்கமும் மக்களின் இந்த கூட்டு போராட்டங்களை நீண்ட காலத்திற்கு புறக்கணிக்க முடியாது. அவ்வாறு புறக்கணித்தால் அது ஆட்சி மாற்றத்திற்கோ அல்லது வன்முறைக்கோ வழிவகுக்கும் என்ற பயம் அரசுகளுக்கு உண்டு. ஆனால் மக்களின் இந்த நிர்பந்தத்தை அரசாங்கம் எப்போது சட்டமாக மாற்றுகிறது என்று பார்த்தால் அங்குதான் வாக்கு அரசியல் என்னும் எரிபொருள் வேலை செய்கிறது. பெரும்பாலான பெரிய நலத்திட்டங்கள் தேர்தல் நெருங்கும் நேரங்களிலோ அல்லது தங்களின் ஆட்சிக்கு ஆபத்து வரும்போதோ தான் தீவிரமாக செயல்படுத்தப்படுகின்றன. இங்குதான் ஒரு மாபெரும் சித்தாந்த திசை திருப்பல் நடக்கிறது. மக்களின் பார்வையில் தங்களுக்கு கிடைக்கும் திட்டங்கள் தங்களின் உழைப்பிற்கும் வரி பணத்திற்கும் அரசாங்கம் தரும் அடிப்படை உரிமை, அதாவது ரைட்ஸ். ஆனால் அரசியல்வாதிகள் அதை தங்களின் சொந்த பணத்திலிருந்து மக்களுக்கு கொடுக்கும் இலவசிய கொடை போல எண்ணிக்கொண்டு இதன் மூலம் மக்களின் நன்றி உணர்வை வாக்குகளாக அறுவடை செய்ய முயல்கிறார்கள். எனவே ஒடுக்கப்பட்ட மக்களின் தேவைகளும் நிர்பந்தமும் தான் ஒரு நலத்திட்டத்தின் உயிர். ஆனால் தேர்தல் மற்றும் வாக்கு அரசியல்தான் அந்த திட்டத்தை அரசாங்கம் உடனே செயல்படுத்த வைப்பதற்கான அவசர உந்து சக்தி. இங்கு நாம் மிக ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு முரண்பாடு உள்ளது. மக்கள் தங்களின் அடிப்படை தேவைகளான உணவு, உடை, இருப்பிடத்திற்காக அரசை நிர்பந்திக்கிறார்கள், போராடுகிறார்கள். ஆனால் அவர்களின் சுயமரியாதை மற்றும் வாழ்வாதாரத்தின் தூண்களாக இருக்க வேண்டிய தரமான கல்வி மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இலவச சுகாதாரம் போன்ற விஷயங்களுக்காக அரசை நிர்பந்திக்க தவறுவது ஏன்? இதற்கு மனித இயல்பும் இந்த சமூக கட்டமைப்பும் இணைந்து சில காரணங்களை உருவாக்கியுள்ளன. முதலாவது, மனித தேவைகளின் வரிசை முறை. ஒரு மனிதனுக்கு பசி எடுக்கும்போது அவனுக்கு முதலில் சோறு தான் பிரதானமாக தோன்றுமே தவிர சுயமரியாதையோ அல்லது கல்வியோ சிந்தனைக்கு வராது. உணவு, உடை, இருப்பிடம் என்பவை உடனடி தேவைகள். இன்று உணவு இல்லை என்றால் மனிதன் நாளை உயிர் வாழ முடியாது. ஆனால் கல்வி மற்றும் சுகாதாரம் என்பவை நீண்டகால தேவைகள். கல்வி கற்றால் அதன் பலன் கிடைக்க 20 ஆண்டுகள் ஆகும். எனவே உயிர் பிழைத்திருப்பதே தினசரி போராட்டமாக இருக்கும் ஒரு சாமானியனால் நீண்டகால தேவைகளுக்காக அரசை நோக்கி போராட முடிவதில்லை. இதைத்தான் முதலாளித்துவ நாடுகள், அதை ஆதரித்து நிற்கும் அரசுகள் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றன. இரண்டாவது, கண்ணுக்கு தெரியும் திட்டங்கள். இவற்றின் மீது மக்களுக்கு இருக்கும் ஈர்ப்பு. 1 கிலோ அரிசியோ இலவச வீடோ அரசாங்கம் கொடுக்கும்போது அது உடனடியாக அவர்கள் கையில் கிடைக்கிறது. ஆனால் தரமான கல்வி, சிறந்த பொது சுகாதாரம் போன்ற கொள்கைகள் சார்ந்த விஷயங்கள் கண்ணுக்கு நேரடியாக தெரிவதில்லை. மூன்றாவது, மிகவும் முக்கியமான காரணம், தனியார் மயமாக்கல் தந்த போலி மனநிலை. கல்வி மற்றும் சுகாதாரம் அரசு தராததால் மக்கள் அதை தனியார் துறையிடம் தேடி போக பழகிவிட்டார்கள். அத்தகைய சூழலை இந்த அரசுகள் உருவாக்கின.
இன்று மிக ஏழை எளிய மக்கள் கூட தங்களின் குழந்தைகளை அரசு பள்ளிகளில் சேர்க்க விரும்புவதில்லை. எப்படியாவது கஷ்டப்பட்டு தனியார் பள்ளிகளில் சேர்க்கிறார்கள். சிறிய நோய் என்றாலும் தனியார் நடத்தும் கார்ப்பரேட்டுகள் கையில் இருக்கும் ஆஸ்பத்திரிகளுக்கே செல்லுகிறார்கள். காசு கொடுத்தால்தான் தரம் கிடைக்கும் என்ற போலி மனநிலையை சமூகம் உருவாக்கிவிட்டதால் மக்கள் அதை அரசின் கடமையாக பார்ப்பதை விட்டுவிட்டார்கள். நம்மிடம் காசு இல்லை, அதனால் அரசு பள்ளிக்கு அனுப்புகிறோம் என்று தங்களையே நொந்து கொள்ளுகிறார்களே தவிர, வரி கட்டும் எனக்கு ஏன் தரமான இலவச கல்வி கிடைக்கவில்லை என்று அரசை நோக்கி கேட்க தவறிவிடுகிறார்கள். வறுமை என்பது மனிதனின் பணத்தை மட்டும் பறிப்பதில்லை, அது அவனின் சிந்தனை திறனையும் உரிமைகளுக்காக போராடும் உத்வேகத்தையும் முடக்கி ஒருவித சிந்தனை முடக்கத்தை உருவாக்குகிறது. இதற்கு எடுத்துக்காட்டாக நாம் சிறிய குக்கிராமங்களில் கூட கவனித்திருப்போம். ஒரு நாள் தண்ணி வரவில்லை என்றால் போராடும் குணம் கொண்ட இந்த மனிதன் அந்த சிறிய கிராமத்தில் இருக்கும் அரசு பள்ளிகளில் நல்ல படிப்பு கிடைப்பதற்காக போராடுவதில்லை. இப்போது நாம் விவாதித்த இந்த சூழ்நிலையை வலதுசாரி அரசுகள் தற்செயலாக செய்கின்றனவா அல்லது வேண்டுமென்றே கட்டமைக்கின்றனவா? பெரும்பாலான பொருளாதார வல்லுநர்களின் கருத்துப்படி இது திட்டமிட்டு சித்தாந்த ரீதியாகவே கட்டமைக்கப்படும் ஒரு சூழல். இதை அவர்கள் தங்களின் அரசியல் அதிகாரத்தை தக்க வைக்கவும், தங்களை ஆதரிக்கும் பெருநிறுவனங்களின் அதாவது கார்ப்பரேட்டுகளின் லாபத்தை பெருக்கவும் ஒரு வியூகமாக பயன்படுத்துகிறார்கள். அவர்கள் இதை எப்படி செயல்படுத்துகிறார்கள் பார்ப்போம். முதலாவதாக, அரசு நிறுவனங்களை முடக்குதல். வலதுசாரி அரசுகள் பொது கல்வி மற்றும் பொது சுகாதார துறைகளுக்கு வழங்கும் நிதியை ஆண்டுக்காண்டு குறைத்து கொண்டே வரும். அரசு பள்ளிகளில் போதிய ஆசிரியர்கள் இருக்க மாட்டார்கள். அரசு மருத்துவமனைகளில் போதிய மருந்துகளோ நவீன உபகரணங்களோ இருக்காது. இதன் நோக்கம் அரசு நிறுவனங்கள் என்றாலே உருப்படாது, அங்கு தரம் இருக்காது என்ற பொது பிம்பத்தை மக்கள் மனதில் உருவாக்குவதுதான். தரம் சீர்குலையும் போது வேறு வழியின்றி மக்கள் தனியார் நிறுவனங்களை நோக்கி ஓடத் தொடங்குவார்கள். அதனால் அவர்கள் சார்ந்திருக்கும் முதலாளிகளுக்கு லாபம் வந்து குவியும். இங்குதான் குரோனி முதலாளித்துவம் வேலை செய்கிறது. கல்வி மற்றும் சுகாதாரம் என்பது இன்று பல லட்சம் கோடிகள் புழங்கும் பெரும் வணிகச் சந்தையாக மாறிவிட்டது. தங்களுக்கு தேர்தல் நிதி வழங்கும் பெரும் முதலாளிகள் கார்ப்பரேட் மருத்துவமனைகளையும் கல்வி நிறுவனங்களையும் தொடங்கி லாபம் சம்பாதிக்க இந்த அரசுகள் வழிவகை செய்கின்றன. இரண்டாவதாக, மக்களை சார்ந்திருக்க வைக்கும் அரசியல், பொலிட்டிக்ஸ் ஆஃப் டிபெண்டன்சி, அதாவது அரசை சார்ந்து இருக்க வைத்தல். மக்களுக்கு தரமான கல்வியும் சிந்தனை திறனும் கிடைத்துவிட்டால் அவர்கள் தங்கள் உரிமைகளை பற்றி பேச தொடங்கி விடுவார்கள். ஜாதி மத ரீதியிலான பிரிவினைகளை கடந்து எனக்கான வேலைவாய்ப்பு எங்கே, என் வரிப்பணம் எவ்வாறு செலவிடப்படுகிறது என்று அரசை நோக்கி கேள்விகள் கேட்பார்கள். கேள்வி கேட்கும் குடிமக்களை விட எப்பொழுதும் அரசை சார்ந்து வாழும் எளிய மக்களே ஆட்சியாளர்களுக்கு தேவை. கல்விக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை விட தேர்தல் நேரத்தில் தற்காலிகமாக வழங்கப்படும் இலவசங்களும் சில ஆயிரம் ரூபாய்களுக்கும் மக்களை கையேந்த வைக்கும்போது அவர்கள் எப்போதும் ஒருவித நன்றி உணர்வோடு இருப்பார்கள். இது ஒட்டுமொத்தமாக திட்டமிட்டு நடத்தப்படும் ஒரு கட்டமைப்பு சார்ந்த வன்முறை, சிஸ்டமேட்டிக் வயலன்ஸ். மக்களை அன்றாட பிழைப்புவாதத்திற்குள்ளாயே சுழலவிட்டு அவர்களை சிந்திக்க விடாமல் தடுக்கும் ஒரு நவீன சதி. அடுத்ததாக, படித்த வர்க்கத்தின் நவீன அடிமைத்தனம். சரி, படிக்காத ஏழை மக்கள் வறுமையால் போராட முடியாமல் முடங்கிவிட்டார்கள் என்று வைத்துக்கொள்வோம். ஆனால் படித்த மக்கள் பெருகியுள்ள இந்த நவீன காலகட்டத்திலும் மக்கள் இச்சங்கிலியை உடைத்து வெளிவர முயற்சிக்காமல் அதே அடிமைத்தனத்தில், நவீன அடிமைத்தனத்தில் மூழ்கி கிடப்பது எப்படி?
இதுதான் இன்றைய காலகட்டத்தின் மிக கொடூரமான முரண்பாடு. அன்று படிக்காத மக்கள் அறியாமையால் அடிமையாக இருந்தார்கள். இன்று அந்த மக்களே அந்த சங்கிலியை தாங்களாகவே விரும்பி அணிந்து கொள்ளுகிறார்கள், தாங்களாகவே அடிமைப்பட்டுக் கொள்கிறார்கள். ஏனெனில் இன்றைய கல்வி முறை மக்களை சிந்திக்கும் மனிதர்களாக உருவாக்குவதில்லை. மாறாக இந்த முதலாளித்துவ கட்டமைப்புக்கு தேவையான திறமையான தொழிலாளர்களை உருவாக்கும் ஃபேக்டரிகளாகவே உள்ளன. படித்த வர்க்கம் ஏன் இந்த அடிமை சங்கிலியை உடைக்காமல் அதில் மூழ்கி கிடக்கிறது என்பதன் பின்னணியில் சில அதிர்ச்சியூட்டும் உண்மைகள் உள்ளன. நவீன கடன் சங்கிலி, தி இஎம்ஐ ட்ராப். பழங்காலத்தில் அடிமைகளை சங்கிலிகளால் பிணைத்தார்கள். இன்று படித்த நடுத்தர வர்க்கத்தை இஎம்ஐ என்ற சங்கிலியால் பிணைத்து வைத்துள்ளார்கள். படித்து முடித்தவுடனே கல்வி கடன், வேலைக்கு சேர்ந்ததும் கார் கடன், அடுத்து வீட்டுக்கடன். ஒரு சராசரி படித்த இளைஞனின் 30-40 வருட வாழ்க்கை அந்த மாத தவணைகளை கட்டுவதிலேயே கழிந்து விடுகிறது. மாத கடைசியில் கடன் தவணை கட்ட வேண்டிய ஒருவரால் சித்தாந்தத்தை பற்றியோ சமூக நீதியை பற்றியோ அரசின் தவறை பற்றியோ கேள்வி கேட்க முடியாது. வேலை போனால் வாழ்க்கை நடுத்தெருவுக்கு வந்துவிடும் என்ற அச்சமே அவர்களை முடக்கிவிடுகிறது. அடுத்தது சுயநலமும் தனிநபர் வாதமும். இன்றைய கல்வி நமக்கு கற்றுக் கொடுப்பது கூட்டு சிந்தனையே அல்ல, மாறாக கடுமையான போட்டியை. உன் பக்கத்து சீட்டில் இருப்பவனை விட நீ அதிக மார்க் வாங்க வேண்டும், அவனை முந்தி நீ வேலைக்கு செல்ல வேண்டும் என்றுதான் வளர்க்கப்படுகிறோம். இதனால் படித்த மக்கள் மத்தியில் என் குடும்பம், என் சம்பளம், என் வீடு என்ற குறுகிய சுயநலம் மட்டுமே மிஞ்சுகிறது. சிஸ்டம் கெட்டுப்போய் கிடக்கிறது என்று எண்ணும் நான் அதில் எவ்வாறு பிழைத்து கொள்ள வேண்டும் என்ற சுயநல சிந்தனையிலேயே இருக்கிறோம். திசை திருப்பும் டிஜிட்டல் போதை. அன்று உழைப்பவர்களின் சோர்வை மறங்கடிக்க சாராயமும் சில பொழுதுபோக்குகளும் பயன்பட்டன. இன்று படித்த வர்க்கத்திற்கு சமூக ஊடகங்களும் சோசியல் மீடியா, ஓடிடி தளங்களும் ஆன்லைன் கேமிங்களும் அதே வேலையை செய்து கொண்டிருக்கின்றன. என் நேரமும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸ் என ஏதோ ஒரு திரைக்கு பின்னால் மனித மூளையானது ஓடிக்கொண்டே இருக்கிறது. அதற்கு உதாரணம் நம்மையே சொல்லலாம். நாம் யூடியூப்பில் வீடியோக்கள் போட தொடங்கியதிலிருந்து நம்முடைய மூளையானது நாளைய வீடியோவுக்கான தயாரிப்புகளை எவ்வாறு செய்வது என்பதிலேயே ஓடிக்கொண்டிருக்கிறது. இதுதான் இன்றைய இளைஞர்களின் மனதிலும். அவர்கள் வேறு எண்ணங்களை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கலாம், பலரும் பலவிதமாக இருப்பார்கள். தீவிரமாக சமூக பிரச்சனையை பற்றி சிந்திப்பதற்கான நேரத்தையும் கவன குவிப்பையும் இந்த விஷயங்கள் திட்டமிட்டு மழுங்கடிக்கின்றன. அடுத்ததாக போலியான நடுத்தர வர்க்க பெருமிதம். தாங்கள் ஒரு ஏசி அறையில் அமர்ந்து கணினியில் வேலை செய்தாலும், மாலில் போய் காப்பி குடிப்பதாலும் தங்களை ஏழை எளிய மக்களிடமிருந்து, அதாவது விவசாயிகள், கூலி தொழிலாளர்களிடமிருந்து வேறுபட்ட ஒரு உயர்ந்த வர்க்கமாக படித்தவர்கள் தங்களை கருதி கொள்ளுகிறார்கள். அவர்கள் அவ்வாறு கருதி கொள்வது மட்டுமின்றி அத்தகைய சமூக பாகுபாடானது விவசாய தொழிலாளர்கள் மத்தியிலும், கூலி தொழில் போன்ற கட்டிட தொழில் போன்ற வேலை செய்யும் கூலி தொழிலாளர்கள் மத்தியிலும் ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதுதான் உண்மை. யதார்த்தத்தில் இவர்களும் ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தின் கூலி தொழிலாளர்கள்தான். ஆனால் இந்த போலி அந்தஸ்து தங்களை அடிமட்ட மக்களுடன் இணைத்து தங்களின் உரிமைக்காக போராடுவதை தடுக்கிறது. மதம் என்னும் போதைப்பொருள். இந்த கார்ப்பரேட் அடிமைத்தனமும் பொருளாதார நெருக்கடிகளும் மனிதனை எப்போதாவது வெளிப்படைய செய்யும் போதெல்லாம் அதை உடனடியாக மழுங்கடிக்க
ஆட்சியாளர்களாலும் இந்த முதலாளித்துவ கட்டமைப்பாலும் பயன்படுத்தப்படும் ஆக சிறந்த ரொம்பவும் எஃபெக்டான பழமையான ஆயுதம் மதமாகும். காரல் மார்க்ஸ் அன்று சொன்ன மதம் என்பது உழைக்கும் மனிதனின் மனங்களுக்கு ஒரு அபின் போன்றது என்ற வரிகள் இன்று படித்த மக்கள் பெருகிய காலத்திலும் அப்படியே பொருந்தி போகின்றன. மதம் எவ்வாறு மக்களின் சிந்தனையை மழுங்கடிக்க பயன்படுத்தப்படுகிறது? உண்மையான எதிரியை திசை திருப்புதல், பொருளாதார சீரழிவும் வேலைவாய்ப்பின்மை, விலைவாசி உயர்வு போன்றவற்றிற்கு நேரடி பொறுப்பு அரசோ அல்லது அதன் தவறான கொள்கைகளோ தான். மக்கள் இதை கேள்வி கேட்க தொடங்கினால் ஆட்சிக்கு ஆபத்து வரும். எனவே மக்களின் கோபத்தை திசை திருப்ப மதம் பயன்படுத்தப்படுகிறது. உன் வறுமைக்கோ அல்லது வேலை இல்லாமைக்கோ அரசாங்கம் காரணமல்ல, உன்னுடைய இடத்தை கைப்பற்றி கொள்ளும் அந்த மாற்று மதத்தினர்தான் காரணம் என்பது போன்ற போலி பிம்பங்கள் கட்டமைக்கப்படுகின்றன. இரண்டாவதாக, போலியான கூட்டு பெருமிதம். கார்ப்பரேட் அலுவலகத்தில் எந்நேரமும் அவமானப்பட்டு இஎம்ஐ நெருக்கடியில் சிக்கி சுயமரியாதையை இழந்து தவிக்கும் ஒரு படித்த இளைஞனுக்கு அவனது நிஜ வாழ்க்கையில் பெருமைப்பட்டு கொள்ள எதுவுமே இருப்பதில்லை. இந்த சூழலில் அவனுக்கு உன் மதம்தான் உலகிலே உயர்ந்தது என்ற மத பெருமிதம் புகட்டப்படுகிறது. தன் சொந்த வாழ்க்கையின் தோல்விகளையும் ஏமாற்றங்களையும் மறக்க அவன் இந்த மத போதையில் அடைக்கலம் புகிறான். மூன்றாவதாக, இப்பொழுது மதங்கள் கூட கார்ப்பரேட் ஆன்மீகமாக மாறி போய்விட்டன. மதமும் ஆன்மீகமும் கூட கார்ப்பரேட் மயமாகிவிட்டன. பாருங்கள், இப்போல்லாம் ப்ரேயரெல்லாம் நடக்கிறது பெரிய ஏசி ஹாலில் தான். அங்கே இருந்தால் தான் போகிறது மாதிரி இருக்கிறாங்க. கடுமையான வேலைப்பளுவாலும் மன அழுத்தத்தாலும் தவிக்கும் படித்த வர்க்கத்திற்கு ஏன் இவ்வளவு வேலைப்பளு என்று கேள்வி கேட்க கற்றுக் கொடுப்பதற்கு பதிலாக மன அமைதியை அடைய தியானம் செய், யோகா செய், கடவுளை வேண்டு என்று போதிக்கப்படுகிறது. இது சமூக கட்டமைப்பில் இருக்கும் நோயை குணப்படுத்தாமல் வலியை தற்காலிகமாக மழுங்கடிக்க உதவும் ஒரு தற்காலிக வலி நிவாரணி பெயின் கில்லருடைய வேலையை மட்டுமே செய்கின்றன. முதலாளித்துவமும் வலதுசாரி அரசியலும் கைகோர்த்து இயங்கும் இந்த சூழலில் பொருளாதாரம் மக்களை சுரண்டுகிறது. மதம் அவர்களை அந்த சுரண்டலை எதிர்க்க விடாமல் மயக்க நிலையில் வைத்திருக்கிறது. சரி, இவற்றிலிருந்து வரும் விடிவு காலத்திற்கு காத்திருப்பதா அல்லது விடியலை நோக்கி நாம் பயணிப்பதா? நண்பர்களே, நாம் இப்பொழுது இறுதி பகுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த பாரம் தாங்காமல் சமூகம் திமிரி எழும் காலம் எங்காவது தென்படுகிறதா? வரலாற்றின் நீண்ட நெடிய போக்கை கூர்ந்து கவனிப்பவர்களுக்கு இந்த பாரம் தாங்காமல் சமூகம் திமிரி எழும் காலம் என்பது தவிர்க்க முடியாதது, நம் கண் முன்னால் உருவாகி வரும் ஒரு யதார்த்தம் என்பது புரியும். ஆனால் அது ஒரே நாளில் வெடிக்கும் ஒரு பிரம்மாண்ட புரட்சியாக இருக்காது. மாறாக ஆங்காங்கே வெடிக்கும் சிறு புள்ளிகளாக தொடங்கி ஏற்கனவே தொடங்கி ஆகிவிட்டது. கூடுமானவரை விரைவில் அது பெரிய புரட்சியாக மாறும் என்பது திண்ணம். தற்போதைய வேகமான ஏஐ மற்றும் ஆட்டோமேஷன் வளர்ச்சி வெள்ளை சட்டை வேலைகளையே முதலில் அச்சுறுத்த தொடங்கியுள்ளது. லட்சக்கணக்கில் செலவழித்து படித்துவிட்டு ஒரு சாப்ட்வேர் நிறுவனத்தில் வேலைக்கு சேரும் இளைஞனின் வேலை பறிபோகும் நிலை வரும்போது அவனது போலி அந்தஸ்து உடையும். இஎம்ஐ கட்ட முடியாமல் வாங்கிய வீடும் காரும் பறிபோகும் நிலை வரும்போது நடுத்தர வர்க்கத்தின் தற்போதைய அமைதியானது கொந்தளிப்பாக மாறும். தனியார் கல்வி மற்றும் மருத்துவ கட்டண உயர்வு சாமானியர்களின் வருமானத்தை விட பல மடங்கு வேகமாக ஏறிக்கொண்டே போகிறது. தனியார் மயமாக்கல் தங்களின் வாழ்நாளை சுரண்டுவதை உணரும் இந்த புள்ளியில் அரசாங்கம் ஏன் இதை இலவசமாக தரவில்லை, நம்மிடமிருந்து வரி பணம் வசூலிக்கப்படுகிறது தானே என்ற கேள்வி இவர்களின் அடிமனதில் இருந்து வெடித்து சிதறும். அப்படி என்றால் அந்த காலம் நம்மை நோக்கி வரும் என்று
நாம் கைகளை கட்டிக்கொண்டு காத்து கிடக்க வேண்டுமா, அல்லது அந்த காலத்தை முன்கூட்டியே கணித்து வரவழைக்க நாம் செயலாற்ற வேண்டுமா? வரலாற்று மாற்றங்கள் தானாக நிகழும் என்பது உண்மை. அடிமைத்தனத்தை இன்னும் சில தலைமுறைகளுக்கு நீடிக்கவே அத்தகைய எண்ணம் வழிவகுக்கும். நாம் காத்து கொண்டிருக்கக்கூடாது. காலம் கடந்து போகும். அந்த மாற்றத்திற்கான காலத்தை முன்கூட்டியே வரவழைக்க இப்போது இருந்தே செயல்பட வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக, அரசியல் அதிகாரமும் கார்ப்பரேட்டுகளும் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சோசியல் மீடியாக்கள் வழியாக போலி வரலாறுகளையும் மத போதையையும் பரப்பும்போது நாம் அதே சமூக ஊடகங்களை பயன்படுத்தி உண்மையான பொருளாதார யதார்த்தம், சமூக நீதி மற்றும் பகுத்தறிவு சிந்தனைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்க முயல வேண்டும். இரண்டாவதாக, நுகர்வு வெறி என்ற சங்கிலியை அறுத்தல். தங்களின் ஆடம்பர தேவைகளை குறைத்து கொண்டு தேவையில்லாத நுகர்வு போதைக்குள்ளும் கடன்களுக்குள்ளும் விழாமல் தங்களை தற்காத்து கொள்ள வேண்டும். எப்போது ஒரு மனிதன் கடன்களின் பிடியில் இருந்து விடுபடுகிறானோ அப்பொழுதுதான் அவனுக்கு கேள்வி கேட்கும் துணிச்சலும் உரிமைக்காக போராடும் குணமும் பிறக்கிறது. மூன்றாவதாக, கூட்டு அமைப்புகளை உருவாக்குதல். தனி மனிதனாக இருக்கும்போது நாம் பலவீனமானவர்கள். எனவே நாம் வேலை செய்யும் மற்றும் வசிக்கும் இடங்களில் பொதுநல அமைப்புகளை உருவாக்க முயல வேண்டும். நம் உரிமைக்காக கூட்டாக குரல் கொடுக்கும் பழக்கத்தை உருவாக்க வேண்டும். அவ்வாறு உருவானால்தான் நம்மால் இத்தகைய சிக்கலிலிருந்து விடுபட முடியும். பகத்சிங் அன்று ஒரு பொன்னான வாக்கை சொன்னார். அது புரட்சியின் வாழ் சிந்தனை என்னும் சாணைக்கல்லில் தீட்டப்படும் போதுதான் கூர்மையடைகிறது என்று. காலம் தானாக கனியும் என்று காத்திருப்பவர்கள் அடிமைகளாகவே இருக்க நேரிடும், இறக்க நேரிடும். காலத்தை நம் கைகளில் எடுத்துக்கொண்டு நம்மை சுற்றியுள்ள மனிதர்களிடம் கேள்வி கேட்கும் சிந்தனையையும் சக மனிதன் மீதான அக்கறையையும் விதைப்பதே நாம் செய்ய வேண்டிய உடனடி செயல். மாற்றம் வெளியிலிருந்து வராது, அது நம்மிடமிருந்தே தொடங்க வேண்டும். அதுவும் இன்றே தொடங்க வேண்டும். சிந்திப்போம், அதை செயலாக மாற்றுவோம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் காவோலை எடிசன்.